ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு venistreatstamil. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. சாட்டே பன்னீர் தான் செய்ய போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். பன்னீர், தயிர், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு, கசூரி மேத்தி. ஃபர்ஸ்ட்டு நம்ம பன்னீரை பிளான்ச் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் ஆறுச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். தண்ணி நல்லா பாயில் ஆனதும் பன்னீர் பீசஸை போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடணும். இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த சுடு தண்ணியை வடிச்சிட்டு பன்னீரை மேரினேட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் பன்னீர் பீசஸை சுடு தண்ணியிலேருந்து எடுத்துட்டு. இப்போ நம்ம சொன்ன இன்க்ரீடியன்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துக்கிறேன், உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சோண்டு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ சாட்டே பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டு ஒரு பன்னீர் பீசஸாக போட்டுக்கிறேன் சாட்டே பண்ணுறதுக்கு. 4 சைட்ஸும் ஈவனாக குக் பண்ணி எடுக்கணும். நம்ம எல்லா சைடும் பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் தீஞ்சு போன மாதிரி நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிரும். இப்போ 4 சைட்ஸுமே ஈவனாக குக் பண்ணி கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம திருப்பி விடாமல் விட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். இப்போ அவ்வளோதான், சாட்டே பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது குயிக்காக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு ஸ்டார்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சைட் டிஷ்ஷு, ஸ்நாக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்குறேன். பாய்.